சவுக்கு சங்கர் பேசுறது குற்றம். அந்த குற்றத்தை வந்து இவர் பதிவேற்றம் செய்யும் போது பார்த்தா அந்த குற்றத்துக்கு துணை போன மாதிரி ஆயிடுச்சு. சில குறிப்பிட்ட செய்திகளை வந்து அவங்க இலைமரவு காய்மரவா பேசணும். இவர் சேனல்ல தான் அவர் வந்து கஞ்சா சவுக்கு வந்து இல்ல அது அப்படித்தான் வந்து தவறாக இவரே டைப் அடிச்சு இவரே சீலை போட்டு காட்டியிருக்காரு பத்திரிகையில. இது மாதிரி சில பேப்பர்கள் இருக்கலாம் பிலிப்ஸ் ஜெரால்டு வீட்ல. ஏன்னா எந்த பாம்பு எந்த புத்துக்குள்ள இருக்குன்னு யாருக்கு என்ன தெரியும்? அடிச்சாங்களா கேட்டா கூட நீதிபதி கிட்ட வந்து அடிக்கலன்னு தான் சொல்லியிருக்காரு. சவுக்கு சங்கர் சொன்ன மாதிரிலாம் சொல்லல. அப்படி இருக்கும்போது இதை வந்து அவமானப்படுத்துற நோக்கம் இருக்குதோ இந்த அரசுக்கு பத்திரிகையாளர்களை அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை வரதான் செய்யுது. ஏதோ ஒரு விஷயத்தை இவங்க தேடுறாங்களோன்னு தோணுது எனக்கு. அதாவது திமுக வீட்டுல ஏதோ ஒரு ஏன் உங்களுக்கு என்ன மடியில கண்ணல் இல்லைன்னா வழியில எதுக்கே அவங்களுக்கு பயம்? திமுக இருக்கிற வந்து முக்கிய அரசியல் புள்ளிகளே வந்து பாத்தீங்கன்னா இவரோட தொடர்பு இருக்கிறாங்க. அந்த தொடர்பு என்னெல்லாம் கண்டுபிடிக்கணுன்றதுக்காகவும் போயிருக்கிறாங்க. சவுக்கு சங்கரோட தொடர்பு உள்ளவங்கலாம் ஃபெலிக்ஸோட தொடர்புல இருக்கிறாங்க. இப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த 3 விஷயத்துக்காக தான் சொன்னா எதுக்கு வீட்டுல போய் என்ன ரெய்டு பண்ண போறீங்க? பத்திரிகையாளர்களை வந்து நீங்க அச்சுறுத்துறீங்க, மிரட்டுறீங்க, உருட்டுறீங்க. வருது பத்திரிகையாளர் நாங்க நாளைக்கு ஆட்சி மாறும்போது ரெய்டு போகும். பிளாட்ஃபார்ம் போட்டு கொடுத்தது ஆதன் சேனல் தான். அப்ப மாதேஷ் அவர்களும் வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்படுவாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுது. அங்க கிலோ கணக்குல கஞ்சா எடுக்கிறீங்க, அப்ப கஞ்சா புழக்கத்துல இருக்கு, அரசு ஆவணங்கள் ஃபெலிக்ஸ் வீட்ல இருக்கு. அப்ப அவங்க பலவீனம், அரசு பலவீனமா இருக்கா? குக்கு செய்திகள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் தமிழ்நாடு நாயுடு பேரவை தலைவரும் திமுக மூத்த முன்னோடியுமான முனைவர் காமாட்சி ஐயா அவர்களும், மேலும் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய திரு சேகுவார் ஜெய்சங்கர் அவங்களும் இருக்காங்க. இருவருக்கும் வணக்கம். திரு சேகுவார் ஜெய்சங்கர் சார், நீங்களும் ஒரு பத்திரிகையாளர். ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அவர்களுடைய அந்த கைது எப்படி பாக்குறீங்க? அவர் கூட அந்த ஜீப்ல ஏத்தும் போது கூட ஒரு வார்த்தை ஒன்று சொன்னாரு, எனக்கு நேர்ந்த இந்த நிலைமை நாளைக்கு உங்களுக்கும் வரலாம் அப்படின்ற மாதிரியும் சொன்னாரு அவரு. அதையும் தாண்டி இன்றைய தான் காலையில அவர் வீட்டுல வந்து ரெய்டு போயிருக்கு. அதையும் பார்க்க திருச்சி காவல்துறை வந்து அவர் வீடு வந்து சோதனைக்கு உட்படுத்தியிருக்காங்க. இந்த விவகாரம்னா நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு நியாய பார்வையோட தான் நான் பாக்குறேன். இதை ஒரு பத்திரிகையாளர்ன்ற முறையில நான் பார்க்கல. ஒரு நியாய பார்வையை பார்க்கும்போது ஃபெலிக்ஸ் வந்து தவறு செஞ்சிருக்கிறார். சவுக்கு சங்கருடைய அந்த காணொலி இருக்கு இல்லையா, சர்ச்சைக்குரிய அந்த காணொலி, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு உயர் அதிகாரியை வந்து அவதூறா பேசுறது, பெண் உதவி காவல் ஆய்வாளர்கள் வந்து அவதூறா பேசுறது, தேர்ட் ஜெண்டரை வந்து இதே மாதிரி அவதூறான பேச்சு தான் அதுவும். இப்படி பார்க்கும்போது இது வந்து குற்றம் தான். ஆனால் அந்த குற்றத்துக்கு வந்து இவர் எப்படி வந்து அதோட இணையிறாரு என்ன, அல்லது வந்து கேட்டா அந்த குற்றத்தை வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு தவறா பதிவேற்றம் பண்றாருன்னு கூட எடுத்துக்க முடியும். அந்த காணொலியிலேயே அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை வந்து ஒரு ஆமோதிக்கிற மாதிரியான ஒரு செய்கையை பண்றாரு. ஆமாமா கண்டிப்பான்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஸோ அது வந்து ஒரு குற்றம். சவுக்கு சங்கர் பேசுறது குற்றம். அந்த குற்றத்தை வந்து இவர் பதிவேற்றம் செய்யும் போது பார்த்தா அந்த குற்றத்துக்கு துணை போன மாதிரி ஆயிடுச்சு. இது உணர்ந்த ஒரு மூத்த பத்திரிகையாளர் என்ற அடிப்படையில அவர் உணர்ந்தவர் தான் ஃபெலிக்ஸ். இது வந்து முதல் கட்டமா இதுக்குன்னா அவர் வந்து எடிட் பண்ணும்போது கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்திருக்கலாம். தவறு நடந்துருச்சு. அதற்கு பிறகு வந்து தவறுன்னு சுட்டி காட்டும் போது மீண்டும் அதை வந்து அவருடைய பார்வைக்கு மீண்டும் உட்படுத்தி அல்லது சில பேர்கிட்ட அவர் ஆலோசனை கேட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து டெலிட் பண்ணிருக்கலாம். எப்ப சர்ச்சை ஆகுதோ அதை டெலிட் பண்ணிருக்கணும். அவர் டெலிட் பண்ணிட்டாருன்னா அடுத்தது அது வேற யாரும் பதிவேற்றம் பண்ணியிருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா அவங்க அந்த டெலிட் பண்ற அந்த மோடுக்கு வந்துருவாங்க. ஆனால் அது வந்து அந்த காணொலி அப்படியே இருக்கு. அது கடந்து வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஏபி மூவ் பண்றாரு. நீதிபதியை ஒரு அறிவுறுத்துன்னு சொல்ல முடியாது, ஒரு கருத்தா சொல்றாரு ஏபி மூவ் பண்ணும்போது. அப்பயாவது அந்த உணர்வு அவருக்கு ஏற்பட்டிருக்கணும். அப்போ நம்ம தவறு பண்ணியிருக்கிறோம் தான். அப்போ என்ன செஞ்சிருக்கலாம், அவர் வந்து அதை வந்து டெலிட் பண்ணிருக்கலாம். டெலிட் பண்ணிட்டு ஒரு வருத்தம் தெரிவிச்சுட்டு ஒரு அறிக்கை விட்டுருந்தாலும் கூட பிரச்சனை ஆயிருக்காது. அதுக்கு பிறகு இவர் கேட்டா வந்து ஆல் இண்டியா பிரஸ் கவுன்சிலுக்கு அவர் போய் சேர்மன்ட்ட போய் ரிப்போர்ட் பண்றாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு தவறு நடந்துச்சுன்னா அது உள்ளபடியே அது வந்து தவறுன்னு உணர்ந்துட்டா அதை அவர் வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணி இருக்கணும், ஒரு வருத்தம் தெரிவிச்சு இருக்கணும்.
இவங்க சவுக்கு சங்கர் கைது செய்த உடனே அடுத்த நாளே இவரை கைது பண்ணல. போதிய அவகாசம் கிட்டத்தட்ட 1 வாரம் இருக்கு. இவர் ஏபி மூவ் பண்றாரு. ஏபி மூவ் பண்ண பிறகு அந்த நீதிபதியோட கருத்து வந்து தெரிவிக்கிற வரைக்கும் கூட இவங்க காத்திருக்கிறாங்க தான். அதுக்கு பிறகு இவர் வந்து டெல்லி கவுன்சிலுக்கு ஆல் இண்டியா பிரஸ் கவுன்சிலுக்கு போகும்போது அப்ப கைது பண்ணணும்ன்ற அந்த கட்டாயம் வந்து ஏற்படுது. ஒரு சொசைட்டியே நம்ம வந்து தாக்கி பேசும்போது சவுக்கு சங்கர் மேல அந்த வழக்கு பதியப்பட்டு அது ஒரு பக்கம் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது. இது வந்து நான் கேட்டா இவர் ஒரு மூத்த ஊடகவியலாளர் பத்திரிகையாளர் போது பாத்தீங்கன்னா ஒரு பொறுப்போட நடந்திருக்கணும், நடந்துக்கல. அதற்கு தவறுன்னு சுட்டி காட்டும் போது பொதுமக்கள் பார்வை, காவலர்கள் பார்வை விட்டுருங்க, அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு கூட நீங்க எடுத்துக்கலாம். அவங்க அப்படிதாங்க பேசுவாங்க. நாங்க ஊடகத்துல அவர் ஒரு கருத்தை பதிவு செய்யறாரு, சரி, இவர் வந்து அந்த டெலிகாஸ்ட் பண்றாரு. ஆமா, இதுல என்ன நீங்க மீண்டும் அந்த காணொலி எடுத்து பாருங்க. சவுக்கு சங்கர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை வந்து இவர் ஆமோதிக்கிற மாதிரி இருக்கும். ஃபெலிக்ஸ் வந்து ஆமோதிப்பாரு. ஆமோதிக்கிறது கூட இருக்கட்டும். அதுக்கு பிறகு தவறுன்னு சுட்டி காட்டும் போது அந்த சவுக்கு சங்கர் பேசுற அந்த பேச்ச சர்ச்சை தானே, அதை டெலிட் பண்ணிருக்கலான்ற நான். சர்ச்சைக்குரிய பேச்சை வந்து நீங்க வந்து எடிட் பண்ணிருக்கலாம், அல்லது காணொலியே நீங்க வந்து டெலிட் பண்ணிருக்கலாம். சார் நான் மீண்டும் சொல்றேன் சார், நீங்க பல தவறான உதாரணங்களுக்கே போகாதீங்கன்ற நான். நீங்க வந்து தவறான உதாரணங்கள் போகாதீங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து காவல்துறை தனிநபர்கள் தான் வேற, இங்க காவல்துறை சட்டம் ஒழுங்கையும் பாதுகாக்கிற இடத்துல இருக்கிறாங்க. நீதித்துறையும் சட்டத்துறையும் நம்மளை வழி நடத்துது, நமக்கு பாதுகாப்பா இருக்கு. சாதாரண மனிதர்கள் பாதுகாப்பா இருக்காரு. நீங்க தனி மனிதர் ஒரு சாமியார் கிட்ட போறீங்க, அவன் வந்து முறைகேடு பண்றான், அதை நீங்க ஸ்ட்ரிங்கா வெளியிடுறீங்க, அதெல்லாம் வேற, ஊடகத்தோட வேற. ஆனா ஒரு காவல்துறை அதிகாரிகள் வந்து குறிப்பிட்டு நீங்க வந்து தவறே பண்ணதோட நீங்க சொல்லலாம் தாராளமா. குறிப்பிட்ட ஒரு அதிகாரிக்கும் தொடர்பு இருக்கணும்னு சொல்லலாம், ஒரு ஆதாரத்தோட நீங்க சொல்ல முடியும். ஆனால் ஒரு பொது கருத்தா நீங்க எப்படி வைக்கிறீங்க? அங்க நேரடியா வந்து நித்யானந்தா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு தவறு ஈடுபடுறாரு, அதை நீங்க வெளிப்படுத்துறது வேற. இங்க தவறே இல்லாத போது, உங்ககிட்ட எந்த ஆதாரமும் இல்லாத போது பொது கருத்தா நீங்க எப்படி வந்து மீடியால வெளியிடுறோம் அந்த காட்சியா, அப்படி 18+ காட்சியா இருக்கு. அதெல்லாம் அது பாக்குற ஒரு சிறார்கள் பார்க்க மாட்டாங்களா? நான் கேட்கறது நீங்க சொல்லக்கூடியது வேற, நீங்க ஊடக பொருள். நான் சொல்ல வர்றது வேற. இது வந்து முழுக்க ஒரு காவல்துறை அதிகாரி. அதுவும் நான் வந்து சரின்னு சொல்லி நான் ஆதரிக்கல. நான் சொல்லக்கூடியது கேட்டா, ஒரு நமக்கு பாதுகாப்பு, சாதாரண மனிதர்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய காவல்துறையில ஒரு தவறு நடந்தா கூட நீங்க சொல்லுங்க, ஊடக தர்மம் தான் அது கூட. ஆனா தவறே வந்து இல்லாத நடக்கா போது ஒரு யூகமா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தையே அவர் வந்து ஒரு பெண் காவலர்களை வந்து போற போக்குல இப்படி ஒரு அவதூற சொல்றாரு, கண்டிக்கத்தக்க வார்த்தைகள், அதெல்லாம் வந்து அபாண்ட குற்றச்சாட்டு தான், மாற்று கருத்து இல்ல. அதான் அந்த கருத்தை அவர் பதிவு செய்யறாரு, அதை பதிவிறக்கம் செய்யறாரு. மீண்டும் கூட சொல்றேன், பதிவு இல்ல, அதான் நான் சொல்றேன். பதிவேற்றம் செய்தது ஒரு தவறுன்னு சொன்னா, அவர் சொல்லக்கூடியதை வந்து ஒரு ஆமான்னு ஆமோதிக்கிறார். நீங்க எடுத்து பாருங்க அந்த வீடியோவை. ஆமான்னு சொல்றாரு அவர் வந்து பாத்தீங்கன்னா, ஆமாமா கண்டிப்பா அப்படின்னு சொல்றாரு. எதுக்காக ஒரு கேள்வியே கேட்கிறார். என்ன சொல்றாரு, நேர்காணல் அங்க மாறுது, நீங்க எடுத்து பாருங்க அந்த காணொலி மறுபடியும். நேர்காணல் அங்க வந்து பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கர் பண்ற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் நடக்குது பாத்தீங்களா கைதுக்கு பிறகு, அதை நான் ஏத்துக்கிறேன். கைதுக்கு பிறகு நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா, நான் சொல்ற ஃபெலிக்ஸுக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ தீவிரவாதி மாதிரி கொண்டு வர்றது, பெண் போலீஸ் வச்சு, இதெல்லாம் வந்து நான் இது கொஞ்சம் அதிகப்படியானது. அதுக்கப்புறம் இந்த ரெய்டு, இதெல்லாம் நான் வந்து ஏத்துக்கிறேன். திரு காமாட்சி பலரும் வந்து இந்த விவகாரம் சம்பந்தமா வந்து சமூக வலைதளங்கள் எழுதிட்டு வர்றாங்க. விண்டேஜ் டிஎம்கே வந்துருச்சு பாத்தீங்களா, பத்திரிகையாளர்களுக்கு வந்து கருத்து சுதந்திரம் வந்து முழுவதுமா நசுக்கப்படுது அப்படின்னு சொல்லி மேற்கோள் காட்டுறாங்க. அவர் வீட்டுல வர இன்னைக்கு வந்து காலையில ரெய்டு, எல்லாம் எப்படி பாக்குறது? அதாவது ஐயா சொன்னாங்க, தெளிவா சொல்லிட்டாங்க. கருத்து சுதந்திரங்கிறது எல்லாத்தையும் சொல்றதுக்கு இல்லை. சில குறிப்பிட்ட செய்திகளை வந்து அவங்க இலைமரவு காய்மரவா பேசணும். அப்படியே இல்லைன்னா கூட அதை பேசாம இருக்கணும், தவிர்க்கணும். ரெண்டாவது, இவர் சேனல்ல தான் அவர் வந்து கஞ்சா சவுக்கு வந்து சங்கர் வந்து பேட்டி கொடுக்குறாரு. இல்ல அது அப்படித்தான். அவர் என்ன பண்றாரு, அவர் வந்து பேரும் ஒன்னா சேர்ந்து அடிச்சிருப்பாங்க சார், அதனால சொல்றாரு. அதனால அவர் வந்து என்ன பண்றாரு, ஆமாஞ்சாமி போட்டோ நம்ம உதயநிதி அவர்களை பார்த்து இந்த வார்த்தை சொன்னாரு. நம்ம எல்லாரும் அந்த வார்த்தையை ரிப்பீட் பண்றோமா? பாரு, நான் சொல்லிட்டேன், சும்மா இதுக்கு எதுக்கு டைத்தை வேஸ்ட் பண்றாரு? இல்ல, கண்ணால் பார்ப்பது வரைக்கும் நம்ம பேசணும். நம்ம வந்து பார்க்காத விஷயத்துல வந்து கஞ்சா, சவுக்கு சங்கர் கஞ்சா பயன்படுத்துறது யார் பார்த்தது? கஞ்சா பயன்படுத்தினது யார் பார்த்ததுனாலதான் நான் பேசுறேன்.
நான் பார்த்ததுனால நான் பேசுறேன். சரிங்களா? நீங்க தரணும் மக்கள். நான் மத்த மக்கள் கேட்கும்போது மக்களுக்கு நான் எல்லா சவுக்கு சங்கருக்கும் காமாட்சி நாயுடுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? வித்தியாசம் இருக்கு. அதாவது சவுக்கு சங்கர் இருந்த அந்த லாட்ஜில் 4 சிகரெட்ல கஞ்சாவை ஏற்றி தயார் நிலையில வைக்கப்பட்டிருந்தது. அந்த நேரம் தான் இந்த ஆளை கைது பண்ணிடுறாங்க. அதனால அந்த சிகரெட்டும் கஞ்சாவும் பிடிபடுது. அப்ப அந்த கஞ்சா ரூம்ல இருந்தது இவரும் இவருடைய டிரைவரும் இன்னொருத்தன். அப்ப யார் குடிப்பா? அதுவும் பல சந்தேகத்துக்கு எழுப்புறாங்க. அதை விட்டுடு பாரு, அதெல்லாம் நீதிமன்றம் பார்த்து அவருடைய இந்த கைது தொடர்ந்து அவருடைய வீட்டுல வந்து பாரு. பிலிப் ஜெரால்டு நல்ல மனுஷனா அப்படின்னா அதை நான் சொல்ல முடியாது. ஊடகத்துல நீண்ட நாள் இருக்காரு. இன்னைக்கு இந்த யூடியூப் சேனல்ல முன்னோடினா அவரை கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு முன்னோடியான ஆளு. இன்றைக்கு அவருடைய சேனல் நல்ல ரேட்டிங்ல இருக்கு. அப்படி இருக்கும்போது தவறான நபர்களை எல்லாம் அழைத்து வந்து பேசித்தான் தன்னுடைய சேனலை டெவலப் பண்ணணுங்கிற அவசியம் பிலிப் ஜெரால்டுக்கு இல்லை. ஆனா பிலிப் ஜெரால்டும் அவரும் நீண்ட காலமா அவர் 2 பேரும் ஒன்னா இருக்காங்க. ஸோ நெட்ஃபிளிக்ஸ் வந்து முன்னேறி இவ்வளவு தூரம் வந்ததுக்கு காரணமும் சவுக்கு சங்கர்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவருடைய பேட்டியை அடிக்க ஒரு தடவை இவர் ஒளிபரப்பு பண்ணதுனாலதான் அவருக்கும் நிறைய இது வந்தது. இது மாதிரி சில சூழ்நிலைகள்லாம் இருந்தது. இப்ப இவர் பிடிபட்டுட்டாரு. என்னன்னா பிடிபட்டா இவர் வீட்டுல கஞ்சா இருக்கா, அது இருக்கா, இது இருக்காங்கிறது பொதுவாகவே ஒரு குற்றவாளி வந்து பிடிபடுறான் அப்படின்னா அவனை சர்ச் பண்ணி என்ன குற்றங்கள் ஏதாவது இப்ப அடிஷ்னலா ஏதாவது இருக்குதா, வீட்டுல என்னென்ன சட்டத்துக்கு புறம்பான செயல்கள் செஞ்சிருக்கான், என்ன பேப்பர்ஸ் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான்னு தேடுறது, சர்ச் பண்றது. இது ரொட்டீனா உள்ள ஏதோ எனக்கு தோணுது, இவங்க வந்து கைது செய்த வரைக்கும் சரி. அதற்கு பிறகு இவங்க வந்து ரெய்டுன்னு போறாங்க இல்லையா? இப்ப சவுக்கு சங்கர்கிட்ட போனாங்க, அங்க கஞ்சா இருந்துன்னு சொல்லி ஒரு எடுத்தாங்க. அதுக்கப்புறம் கஞ்சாவும் இருந்து கிலோ கணக்குல கஞ்சா இருந்தாலும் சொல்லி எடுத்தாங்க. அதெல்லாம் வேற. ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தை இவங்க தேடுறாங்களோன்னு தோணுது எனக்கு. அதாவது திமுக வீட்டுல ஏதோ ஒரு ஏன் உங்களுக்கு என்ன மடியில கணம் இல்லைன்னா வழியில எதுக்கே உங்களுக்கு பயம்? ஏதோ ஒரு பயம் சும்மா அந்த கணம் அந்த மடியில் இல்ல யார் மடியில் இருக்கிற கணம், அதுதான் இப்ப கேள்வி. அவர் வந்து கைது பண்ணியாச்சு, சரி, நீதிமன்றத்துல ப்ரொடியூஸ் பண்ணியாச்சு. சில கேள்விகள் எழுப்புறாங்க. எப்படின்னா இப்போ ஐயா சொன்னாரு, அவர் அவதூற போற போக்குல தன்னுடைய மீடியா அவரோட மீடியாவில பேசுறாரு. இதுவும் அவரும் ஆமோதிக்கிற விதத்துல தலையாடிட்டு ஆமா ஜாமீன் சொல்றாரு அப்படின்னு சொல்றாங்க. பல பத்திரிகைகள் இன்னும் கேள்வி என்ன எழுப்புறாங்க அப்படின்னா, தொடர்ச்சியா வந்து அவருக்கு பிளாட்ஃபார்ம் போட்டு கொடுத்தது ஆதன் சேனல் தான். அப்ப மாதேஷ் அவர்களும் வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்படுவாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுது. அவரும் வந்து இவர் உங்க அரசு மீது பல விஷயங்கள் அலிகேஷன் வச்சுட்டு வர்றாரு. காட்டிலும் மாதேஷ் தான் அதிகமா ட்ரிகர் பண்ணது சவுக்கு சங்கரை. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அது ஐயாவுக்கும் தெரியும். இப்போ நான் வந்து 2 நாளைக்கு முன்னாடி மாதேஷ் கூட பேசினேன். அப்ப மாதேஷ் என்ன சொன்னார்னா, ஐயா நான் 1 வருஷமா வந்து சவுக்கு சங்கரை எந்த விதமான பேட்டியும் எடுக்கல, 1 வருஷம் ஆயிடுச்சு. திமுக ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டுகள் அவர் எடுத்திருக்காருல்ல, அதெல்லாம் 2 ஆண்டுகளில் உங்கள் அரசின் மீது அவர் பல அலிகேஷன் அவர் முன்னிலையிலே வைத்திருப்பாரா இல்லையா? நிறைய விஷயம் ட்ரிகர் பண்ணிருக்காரு. பார்வையில் அது அவதூறா இல்லையா? அவதூறு. எங்க கட்சியை பத்தி அரசியல் பேசுறது, எங்க கட்சியை பத்தி பேசுறது அதை நாங்க தவறா எடுத்துக்கிடல. நாங்க திருத்திக்கத்தான் பார்ப்போம். புரிஞ்சதா? அவர் சொல்றதுல உண்மைத்தன்மை இருக்கோ இல்லையோ, நாங்க ஒருத்தவங்க வந்து எங்களை விமர்சனம் பண்ணுனா அந்த விமர்சனம் வராத அளவுக்கு நாங்க நடக்கிறதுக்கு முயற்சிப்போமே தவிர அதுக்காக ஒருத்தரை வந்து கைது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப கைது நடந்தது பெண் காவலர்களையும் டிஜிபி ஏடிஜிபி லெவல் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளை பத்தி தவறாக பேசினதுனால அவர் கைதாகிறாரு. கைதாகி அவர் என்னென்ன பேப்பர்ஸ் இருக்குன்னு சர்ச் பண்ணி பார்க்கும்போது சிஎம்டிஏ உடைய இதெல்லாம் வந்து உத்தரவெல்லாம் வந்து தவறாக இவரே டைப் அடிச்சு இவரே சீலை போட்டு காட்டியிருக்காரு பத்திரிகையில. இது மாதிரி சில பேப்பர்கள் இருக்கலாம் பிலிப் ஜெரால்டு வீட்டுல. ஏன்னா எந்த பாம்பு எந்த புத்துக்குள்ள இருக்குன்னு யாருக்கு என்ன தெரியும்? பாம்பை பிடிச்சு பார்த்தா தானே தெரியும். அதே மாதேஷ் முன்னிலையில ஜி ஸ்கொயர் பத்தி பல விஷயங்கள் பேசினாரு. அப்பயே மாதேஷ் வீட்டுக்கும் அடுத்த ரைடு போகுமாங்கிற ஒரு சந்தேகம் எழுப்புதா இல்லையா? பாரு, மாதேஷ் முன்னிலையிலேயே பல இல்ல ஐயாவுடைய பேச்சுல அரசு நடவடிக்கை நிர்வாக இங்க பாரு பேசும்போது விஷயம் புரிஞ்சுக்கோ. மாதேஷ் பத்தி நான் வந்து முட்டு கொடுக்க வரல, புரிஞ்சுக்கோங்க. அரசு காவல்துறை அவர் மீது நடவடிக்கை எடுத்தா எடுக்கட்டும். இது நல்ல ஒரு உதாரணமா? எது? பெலிக்ஸ் ஜெரால்டை நம்ம கைது பண்ணிருக்கோம். ஆமா, நம்ம தோண்டி துருங்கணும்னா அடுத்து மாதேஷ்
அடுத்து அருள்மொழி தேவன், இப்ப அப்படியே ஒவ்வொரு ஆமா. ஜேர்னலிஸ்ட் மேலயே நம்ம வந்து போயிட்டே ஆமா. இருக்கோம். யாரெல்லாம் இப்ப கண்டினியூஸா வந்து அவருக்கு பிளாட்ஃபார்ம் போட்டு இல்ல, இது- கருத்தை வெளிப்படுத்துறதுக்கு பிளாட்ஃபார்ம் போட்டு கொடுத்தாங்களோ அந்த அவ்வளவு ஜேர்னலிஸ்ட் நம்ம இல்ல, இந்த கைது கூட இவங்க தவிர்த்து இருக்க முடியும். இந்த கைது கூட என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு வந்து வழக்கு பதிவு பண்ணிட்டு கூட விட்டுருக்கலாம். அந்த வழக்கு அவர் சந்திக்க போறாரு. சரிங்களா? சரி, ரைட். இவர் ஏபி மூவ் பண்றாரு. அந்த ஏபி வந்து அவருக்கு வந்து கிடைக்கல. நீங்க கைது பண்றீங்க. அதை கைது பண்ணும்போது கூட இருங்க, முக்கியமானதுதான். கைது பண்றீங்க, அது எத்தனையோ கைதுகள் வந்து பாத்தீங்கன்னா மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி நிறுத்தி இரவோட இரவா கொண்டு போய் சிறையில் அடைச்சுவாங்க. ஆனா அவர் 2 நாள் வந்து பாத்தீங்கன்னா அவர் பயணம் பண்ணது, அவருடைய மூவ்மெண்ட் எதுவுமே தெரியாத அளவுக்கு ரயில் பயணத்துல கூட இருந்திருக்கலாம். ஆமா, இல்ல, மனைவிக்கெல்லாம் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. காவல்துறை முறையா தான் செஞ்சிருக்கிறாங்க. அவரு இல்ல, அவங்க என்ன சொல்றாங்க சார், அவங்க வந்து எவ்ரி மூவ்மெண்ட் சொல்ல முடியாது சார், எவ்ரி மூமெண்ட் சொல்ல முடியாது. ஆனா வந்து அவரு ஃபெலிக்ஸ் பேசியிருக்கிறாரு, என்ன கைது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பேசுறாங்க. அதெல்லாம் முறையா செஞ்சிருக்காங்க. காவல்துறை அதிகாரியும் ஒருத்தர் பேசியிருக்கிறாரு. அது தொடர்ச்சி அவங்க வந்து 2 நாள் அவர் எங்க இருக்கிறாரு தெரியலன்னாங்க. அது 2 நாள் ரயில் பயணத்துல இருந்திருக்கிறாங்கன்னு தெரிய வருது, வந்துட்டாங்க. ஆனால் இதை வந்து ஊடகம் வெளிச்சப்படுத்தி அவர் வந்து ஏதோ ஒரு பெரிய ஒரு தீவிரவாதி மாதிரி வந்து வெடிகுண்டு வச்ச தீவிரவாதி மாதிரி அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து எண்ணற்ற பல போலீஸ்களை வச்சு ஒரு பத்திரிகையாளர் அவர் தானே, அவருக்கு 2 போலீஸே போதும். அப்படி ஓடக்கூடியவரும் கிடையாது. அடிச்சாங்களா கேட்டா கூட அவர் நீதிபதி கிட்ட வந்து அடிக்கலன்னு தான் சொல்லியிருக்காரு. சவுக்கு சங்க சொன்ன மாதிரி எல்லாம் சொல்லல. அப்படி இருக்கும்போது இதை வந்து அவமானப்படுத்துற நோக்கம் இருக்குதோ இந்த அரசுக்கு பத்திரிகையாளர்களை அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை வரதான் செய்யுது. அதான் திரு காமாட்சி, என்னன்னா இது தவறான முன்னுதாரணமா ஆயிடாதா? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. அருள்மொழி தேவன் அப்படியே ஒவ்வொரு ஜேர்னலிஸ்டா நம்ம வந்து அறிகட்டத்தனமா எல்லாம் பேசக்கூடாது. அதே பெருமா பேச அவங்களுடைய பிளாட்ஃபார்ம்ல பேசிட்டாரா? இங்க பாரு, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்க. அவங்க பிளாட்ஃபார்ம்ல பேசுனது வந்து அரசுக்கு எதிராக பேசுறது. எதிர்கட்சிகள் பேசுறாங்க, அதுக்காக எதிர்கட்சிகள் எல்லாம் நாங்க கைது செய்து கொண்டு சிறையில் அடைக்கிறோமா? அது மாதிரிதான் இந்த ஊடகங்களும் எங்களை பத்தி விமர்சனம் பண்றதை பத்தி நாங்க கவலைப்படுறது இல்ல. தனிப்பட்ட நபர்களே காவல்துறை அதிகாரிகளை பேசுனதுனாலதான் இந்த பிரச்சனையை தவிர இதுக்கும் நீங்க முடிச்சு இல்ல. அது வந்து இல்ல, பேசுறது வரைக்கும் சொன்னா அது பேசுனதுக்கும் இப்ப இவங்க வந்து வீட்டுக்கு ரைடு போறதுக்கு என்ன சம்பந்தம் சார்? பேசுறது மட்டும்தான் சொல்றீங்க இல்லையா? பேசுறது என்ன? 3 குற்றச்சாட்டு. உயர் அதிகாரியை வந்து தரக்குறைவா பேசுறது, பெண் உதவி காவல் ஆய்வாளர்கள் வந்து தரக்குறைவா பேசுறது, தேர்ட் ஜெண்டர். இதுல என்ன ஆவணம் இருக்க போகுது? இதை தாண்டி நீங்க ரைடு போக வேண்டிய அவசியம் என்ன? உங்களுக்கு எங்க இல்ல, இங்க நீங்க வேற ஏதோ தேடுறீங்கன்ற. நான் இப்ப வந்து பரவலான ஒரு கருத்து என்ன கேட்டீங்கன்னா, திமுக இருக்கிற வந்து முக்கிய அரசியல் புள்ளிகளே வந்து பாத்தீங்கன்னா இவரோட தொடர்பு இருக்கிறாங்க. அந்த தொடர்பு என்னெல்லாம் கண்டுபிடிக்கணுன்றதுக்காகவும் போயிருக்கிறாங்க. அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காவல் ஆய்வாளர் பல வந்து காவல்துறை சார்ந்தவங்களும் வந்து இவரோட தொடர்புல இருக்கிறாங்க. சவுக்கு சங்கரோட தொடர்பு உள்ளவங்க எல்லாம் ஃபெலிக்ஸோட தொடர்புல இருக்கிறாங்க. இப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த 3 விஷயத்துக்காக தான் சொன்னா, எதுக்கு வீட்டுல போய் என்ன ரைடு பண்ண போறீங்க? என்ன உங்களுக்கு வீட்டுல ஒண்ணு காரணம் கேட்டீங்கன்னா, பத்திரிகையாளர்களை வந்து நீங்க அச்சுறுத்துறீங்க, மிரட்டுறீங்க, உருட்டுறீங்க. வருது பத்திரிகையாளர்கள் நாங்க நாளைக்கு ஆட்சி மாறும்போது ரைடு போகும். அப்ப தெரியும் அதனுடைய வழி என்ன. அதாவது இப்ப டெல்லி சர்க்கார் எத்தனை பத்திரிகையாளர்களை காணாம ஆக்கிருச்சு தெரியுமா உங்களுக்கு? இப்ப அந்த ரூட்டை நீங்க எடுக்கிறீங்க. அந்த ரூட்டை நாங்க முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் பத்திரிகையாளருக்கு ஒரு வாரியம் அமைச்சாரு. அதுக்கு பிறகு வந்து கொரோனா காலத்துல உதவி செஞ்சாரு. ஒரு நல்ல பேர் இருக்கும் போது அந்த பேரை கெடுக்கிற மாதிரி ஏன் வந்து சில பேர் அதிகாரிகளோ இங்க பாருங்க ஆளும் அரசை சார்ந்தவங்களோ ஏன் இப்படி செயல்படுறாங்க? சவுக்கு சங்கரம் பிலிப்ஸ் பத்திரிகையாளர். நான் சொல்லுவது சவுக்கு சங்கரம் பத்தி பேசவே இல்லை. நானு ஒரு ஃபெலிக்ஸ் வந்து பத்திரிகையாளர் கூட பேசவே இல்லை. கைது பண்ணீங்க, நீங்க சிறையில் அடைக்கிறீங்க, வீட்டுல போய் ரைடு பண்ணீங்கன்னா நீங்க வேற ஏதோ தேடுறீங்களே. என்ன ஒண்ணு சார், ஏதாவது நீங்க கஞ்சான்னு போடும்போது அவ்வளவு கஞ்சாவும் புழக்கத்துல இருக்குதுன்றத நீங்களே வெளிச்சம் போட்டு காட்டுறீங்க. பாருங்க, காவல்துறைக்கு ஏதாவது சாய்மை கிடைச்சிருக்கலாம் அவர் வீட்டுல. அதுதான் என்னன்னு கேக்குறேன். என்ன ஆவணம் தேடுறீங்க? இப்ப சிஎம்டிஏ பேப்பர் என்ன ரகசியத்தை தேடுறீங்க? கொஞ்சம் நான் சொல்றதை கேளுங்க. நீங்களும் ரொம்ப ஓவரா பேசுறீங்க. அப்படிதான் பாருங்க, சிஎம் பேசவே கூடாதுன்றது உங்களை எண்ணம். பத்திரிகையாளர்கள் யாரும் பேசக்கூடாது சார். பத்திரிகையாளர்கள் யாரும் பேசக்கூடாது சார். இவங்களுக்கு இவங்க அரசோட நோக்கத்தை ஐயா வந்து வெளிப்படுத்துறாரு. இங்க பாருங்க, சிஎம்டிஏ பேப்பர் வந்து தவறான ஜோடிக்கப்பட்ட பேப்பர் வந்து சவுக்கு வீட்டுல இருந்து எடுத்தாங்க. சரி, அதனுடைய தொடர்ச்சியா பிலிப்ஸ் வீட்டுகள்லயும் இந்த மாதிரி அரசுக்கு எதிரான பேப்பர்களை ஏதாவது தயார் பண்ணி புனையப்பட்ட செய்திகள் வைத்திருக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில கூட போலாமா இல்லையா? சிஎம்டி விவகாரத்துல கூட அவர் எப்ப அந்த கருத்தை வந்து பேசினாரு யூடியூப் சேனல்ல? ரொம்ப நாள் ஆச்சு. டிசம்பர் 29 பேசினாரு. ஆமா, அப்போ அரசினுடைய அந்த ஆவணத்தை வந்து இவர் போலியா தயாரிச்சு இவர் பேசியிருக்காரு அப்படின்னா அரசனுடைய கவனத்துல தெரிய வந்திருக்கும். அது வந்து ஒரு தவறான தவறு,
அதாவது தவறான தரவு அது வந்து அவதூறு அப்படின்னு சொல்லி அரசுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப அப்பவே நம்ம வழக்கு இங்க போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ எப்பயுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஒரு குற்றவாளி மீது இப்ப எவ்வளவு பாருங்க, அந்த பொண்ணு அவருடைய முன்னாள் மனைவி வந்து கொடுத்த கம்ப்ளைண்ட் இப்ப வருது. எப்பயுமே வந்து ஒருத்தர் மேல ஒரு எஃப்ஐஆர் போட்டோம்னா அடுத்து ஏற்கனவே பல ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் பெண்டிங்ல இருக்கும், எல்லாத்தையும் எடுத்து வருவாங்க. அது அவருக்கு தெரியும். எல்லாமே வந்து இது வந்து நடைமுறையில சவுக்கு இருக்கு. சங்கர் விஷயத்தை நான் பேசல சார். நடைமுறையில் பிலிப்ஸ் மேல இப்ப ஃபெலிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்திரிகையாளர்ன்ற முறையை தாண்டி கூட நான் சொல்றேன். நீங்க கைது பண்ணது தவறுன்னு நான் சொல்லவே இல்லை. கைது கூட பண்ணிருக்கலாம், பண்ணுங்க. அதை தாண்டி நீங்க வேற என்ன ஏதோ ஒரு விஷயத்த ரகசியத்தை தேடுறது என்ன உங்களுக்கு வலிக்குது? அதுதான் என்ன கேக்குறேன் நானு. அது என்னன்னு எனக்கு சொன்னீங்க. அந்த சிஎம்டியோட அந்த டாக்குமெண்ட் ஃபோர்ஜரி டாக்குமெண்ட் தேர்ந்தீங்கன்றீங்க, அதையும் நீங்க எடுத்துட்டீங்க. அதை தாண்டி வேற ஏதாவது டாக்குமெண்ட், வேற என்ன ரகசியம் பாருங்க மர்மமா இருக்குன்ற பாருங்க. அரசு தொடர்ச்சியான நடவடிக்கைகள் வந்து நடவடிக்கை இருக்கு. இருங்க சார், அரசு சம்பந்தப்பட்ட ஏதாவது பேப்பர்கள் அவர் வீட்டுல இருக்கா அப்படிங்கறத சர்ச் பண்ணி பாக்குறாங்க. இதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் சர்ச் பண்ணி பாக்குறதுல? இப்ப திரு ஜெய்சங்கர் சார் ஒரு பேசும்போது ஒரு வார்த்தை குறிப்பிட்டு இருந்தாங்க, பிஜேபியோட பாணிய திமுக அரசு இங்க வந்து அச்சுறுத்துறீங்கன்ற எங்க எதிர்த்தால் நாங்க வீட்டுக்கு இந்த மாதிரி உங்களை கைது செய்து வீட்டுக்கெல்லாம் ரைடு அனுப்புவோம். முறைகளை வந்து அவங்க மிஸ்யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி நம்ம குற்றச்சாட்டு வைக்கிறோம். அதே பாணி நம்மளும் கையில எடுக்கிறோமான்னு ஐயா இங்க எல்லாரும் சேர்ந்து இல்ல ஐயா மாதிரியான எண்ணங்கள் உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து திமுக ஐயா மாதிரியான எண்ணங்கள் உள்ள எல்லாரும் சேர்ந்து அது ஆளும் அரசை சார்ந்தவர்களோ அந்த கட்சியை சார்ந்தவர்களோ எல்லாம் சேர்ந்து கேட்டா முதலமைச்சருக்கு ஒரு அவப்பேரை தேடி தடைங்கன்ற. முதலமைச்சர் மேல பத்திரிகையாளருக்கு நல்ல நேம் இருந்துச்சு. அவர் வாரி அமைச்சு கொடுத்தாரு. கொரோனா பீரியட்ல வந்து உதவி செஞ்சாரு. நல்ல பேர். முதலமைச்சர் பேரை கெடுக்கிறதுக்குன்னே ஐயா மாதிரி இன்னும் பல பேர் இருக்கிறாங்க. கட்சியிலே இருக்கிறாங்க, ஆட்சியிலே இருக்கிறாங்கன்றாங்க. இல்ல இது வந்து முதல்வர் அவர்களுடைய நாலேஜ் இல்லாம இருக்குன்றாரு. இப்ப பாருங்க, போலீஸ் நடவடிக்கை இதுதான் சார். அவர் பேசினாரு, பேசுறதுக்கு ஒரு துணை போனாரு, போஸ்ட் பண்ணாரு, காவல்துறை கைது பண்ணுது. அதை தாண்டி நீங்க வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு ரைடு போகுது, ஆபீஸ் ரைடு போகுதுன்னா ஒரு பத்திரிகையாளர் அலுவலகத்தை நீங்க வந்து ரைடு போகுதுன்னு சொன்னா அப்ப உங்களுடைய வன்மத்தை காட்டுறீங்கன்னு ஆயிடுது. 2 கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். முதலாவதாக பாஜகவோட பாணியை நம்ம ஃபாலோ பண்றோமா அப்படின்ற ஒரு கேள்வி. 2வது, முதல்வர் அவரோட நாலேஜ் இல்லாம அடுத்த கட்ட அதிகாரிகள் தன்னிச்சையா செயல்படுறாங்களா? இது மாதிரியான நடவடிக்கைகள் முதல்வர் அவர்களுக்கே களங்கம் ஏற்படுத்துற அளவுக்கு ஐயா அப்படி செய்யறோமா அப்படின்ற ஒரு கேள்வி. 2 கேள்வி இங்க பாரு. ஈச் அண்ட் எவ்ரி திங்ஸ் வந்து முதலமைச்சருக்கு சொல்லணும்னு அவசியம் இல்ல. இது மாதிரி உள்துறை யாருகிட்ட இருக்கு? இருக்கு. அவங்க வீட்டுல ரெய்டு பண்ணி சட்டவிரோதமான பேப்பர்களோ அல்லது வேற ஏதாவது பொருள்களோ கைப்பற்றப்பட்டிருந்தா அது முதலமைச்சருக்கு தெரியப்படுத்தப்படும். மற்றபடி ரொட்டீனா வந்து ஒருத்தரை கைது செய்யறாங்க, அதனுடைய அடிப்படையில அவர் வீடை வந்து ரெய்டு பண்றது, அவர் அலுவலகங்களை ரெய்டு பண்றதுங்கிறது வந்து நடைமுறையில உள்ளது. இது நடைமுறைக்கு உள்ளதை வந்து இதுக்கு நீங்க வந்து பெரிய முளம் எல்லாம் பூச வேண்டிய அவசியம் இல்லை. இங்க பாருங்க, இரியா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. சொல்ல கூட நீ என்ன கேள்வி கேட்டு எனக்கு எப்படிதான் வருது பாத்தீங்களா? பாத்துங்க, தவறான வார்த்தைகள் இருந்தா நீங்க வந்து எடிட் பண்ணுங்க. இப்ப கைது பண்ணிருக்கோம், கைது பண்ணி அவர் வீட்டுல சர்ச் பண்ணியாச்சு. சர்ச் பண்ணி என்ன மாதிரி நாங்க கஞ்சா எடுத்தோம், எல்லாம் ஒரு கள்ளச்சாராயம் 10 பாட்டில் இருந்துச்சுன்னு சொன்னோமா? ஐயா ரைடு எதுக்கு போகணும்னு கேக்குறேன். இப்பதான் போயிருக்கீங்க பிலிப்ஸ் வீட்டுல இருந்து பாரு. ஒன்னும் பிலிப்ஸ் மேல ஒன்னும் சட்டவிரோதமான பத்திரிகை பேப்பர்கள் ஏதாவது இருந்து எடுத்தா தானே தவிர வேற ஒன்னும் பிலிப்ஸ் அப்படி ஏதாவது சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபட்டிருக்காராங்கிறத கண்டுபிடிக்கிறது தான். அப்போ பிஜேபி அரசு இந்த மாதிரி ரெய்டு விடும் போது அதையே நீங்க அரசியல் பழிவாங்கும் நோக்கம்னு அவன் இங்க பாரியா, அவன் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இன்கம் டாக்ஸ் ரெய்டு பண்றதை யாரும் குற்றம் சொல்ல முடியாது. புரிஞ்சுக்கோ. எங்க என்போர்ஸ்மெண்ட் ஆமா, அவர் வீட்டுல இங்க பாரு, ஜெயத்லட்சுமி வீட்டுல ரெய்டு பண்ணது என்ன? இதுவரை அவர் வீட்டுல ரெய்டு பண்ணி நாங்க என்னதான் எடுத்தோம்னு ஏதாவது பேப்பர் மூலியமா ஏதாவது ஜெயத்லட்சுமிக்கோ இல்ல பத்திரிகைக்கோ ஏதாவது செய்தி வந்திருக்கா? என்ன இந்த பாரு, இதெல்லாம் தப்பு. எந்த இதுல ஆதென்டிகேட்டடா இன்கம் டாக்ஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்கா? இங்க பாரு கண்ணு, அதெல்லாம் நீங்க ஃப்ராடு கண்ணு. நோட்டீஸ்ங்கிறது வந்து இன்கம் டாக்ஸ் ரெய்டு பண்ணா நாங்க இவ்வளவு பணம் எடுத்தோம், யார் வீட்டுல பண்ணாலும் இங்க பாரு, யார் வீட்டுல வந்து நம்ம அரசியல் சாயம் பூசுறோம்ல, பிஜேபி திட்டமிட்டு எதிர்கட்சிகளை முடக்குகிறது,
எதிர்கட்சிகள் மீது அடக்குமுறை செய்கிறதுன்னு நம்ம சொல்றோம்ல. இப்போ இதே அரசியல் விமர்சகர்கள் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, இப்ப இந்த நீங்க நடவடிக்கைகள் எல்லாம் பார்க்கும்போது பிஜேபி என்ன பாசிஸ்ட் நம்ம பண்றோமோ அதே வந்து நம்மளும் பண்றோம். அப்படி எல்லாம் இல்ல. பிஜேபி பண்றது வந்து அது வந்து இப்போ பெரிய தொழில் அதிபர்களையும் இவங்களுக்கு தான் அவன் பண்ணுவான். இவங்க வந்து ஒரு பத்திரிகையாளர் அவர் வீட்டுல மிஞ்சி போனா என்ன இருக்கும்? ஒரு பழமொழி சொல்லுவான், நாய் வாந்தி எடுத்தா வெறும் கந்தலும் கதக்கெல்லாம் தான் இருக்கும்பாங்க. அது மாதிரி ஒரு பத்திரிகை ஆபீசர் வீட்டுல அதாவது சட்டவிரோதமான செயல்ல இவர் ஈடுபட்டு இருக்காராங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ரெய்டை தவிர மற்றபடி அவர் மேல இப்ப பிலிக்ஸ் ஜெரால்டு மேல வீண் பலி சுமத்தாத அரசு, புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அந்த அவரு வந்து இவருக்கு என்னதான் தேடுறீங்க சொல்லுங்க. அது என்ன தேடுறேன்னு என்கிட்ட கேட்டா என்னங்க தெரியும்? காவல்துறை ஆதரவா பேசுற பாருங்க, இப்பதான் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு ரகசியத்தை தேடுற மாதிரி இருக்கு. இருங்க, காவல்துறை வந்து இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க, எதுவும் எடுக்கலேம்பாங்க. என்னங்கிறத அவங்க ஒரு ரைடு போறதுக்கு முன்னாடி என்னத்துக்கு ரைடு போறோம், என்ன தேவைன்னு தெரியணும்ல. தேவை பணம், பெரிய அளவுல பணம் பதுக்கி வச்சிருக்காரு, பணத்தை தேடி போறீங்களா? அல்லது உங்களுடைய ரகசியம் அவர்கிட்ட இருக்குதா? இல்ல அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து எதிர்கட்சிகளோட எடப்பாடி இந்த மாதிரி வந்து எதிர்கட்சி தலைவர் தேடி கொண்டு வச்சிருக்காரு. அதை நீங்க வெளிப்படையா வெளிப்படையா நீங்க ஒரு அரசுடைய இல்ல இவரு கேட்க அளவுக்கு அரசு பலவீனமா இருக்கா? இல்ல அந்த அளவுக்கு அரசு பலவீனமா இருக்கா? நான் சொல்றேன், அந்த அளவுக்கு அரசு பலவீனமா இருக்கு. அங்க போவீங்க, அங்க கிலோ கணக்குல கஞ்சா எடுக்கிறீங்க, அப்ப கஞ்சா புழக்கத்துல இருக்கு, அரசு ஆவணங்கள் பெலிக்ஸ் வீட்டுல இருக்கு. அப்ப அங்க பலவீனம், அரசு பலவீனமா இருக்கா? அப்ப வீட்டுல இருக்கா? எதுக்கு நான் கேக்குறேன், நான் என்ன தேடி போறீங்க? உங்களுடைய ரகசியம் அவர்கிட்ட இருக்கான்னு கேக்குறேன். அரசு அரசின் அரசோட ரகசியங்கள் இருக்கா? அல்லது வந்து பாத்தீங்கன்னா என்ன ரகசியங்கள் இருக்கு? இல்ல கட்சியோட ரகசியங்கள் இருக்கா? இல்ல கட்சி தலைவர்களுக்கும் அவருக்கும் ஏதாவது ரகசியங்கள் உடன்படிக்கை ஏதாவது இருக்கா? என்ன தேடி போறீங்க? எதையோ தேடுற மாதிரி எல்லாம் இருக்குன்ற நான் ஒரு சந்தேகம் வருது இல்ல நமக்கு. ஏன்னா இவர் பத்திரிகையாளர் சார், சவுக்கு சங்கர் தேடி போறீங்க, அது ஓகே, நிறைய டீலிங் இருக்கு, சவுக்கு சங்கருக்கு நிறைய டீலிங் இருக்கு. ஆனால் ஒரு பத்திரிகையாளர் வீட்டுல போய் நீங்க ரெய்டு பண்றீங்கன்னா நீங்க தேடக்கூடியது என்னன்னு கேக்குறேன் நான். அதாவது சவுக்கு சங்கருடைய வீட்டுல ரெய்டு பண்ணும்போது சிஎம்டிஏக்கு டூப்ளிகேட் பேப்பர்கள் அவர் வீட்டில இருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. ஏற்கனவே முன்னையே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சிஎம்டிஏல. அது இந்த தவறான செய்திங்கிறது இப்ப புரிஞ்சிருச்சு. இது போன்ற ஏதாவது தவறான பத்திரிகைகள்ல போடுறதுக்காக, ஏதாவது செய்திகளை பரப்புறதுக்காக அவர் வீட்டுல இருக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில காவல்துறை போய் சர்ச் பண்ணுது. சர்ச் பண்ணி எதுவும் எடுக்கலைன்னு சொல்ல போறாங்க. ஏதாவது இருந்ததுன்னா இன்னென்ன ஐட்டம் இருந்துச்சுன்னு லிஸ்ட் போடுவாங்க. லிஸ்ட் போட்டு அதை மாஜிஸ்ட்ரேட் கிட்ட கொண்டு கொடுத்தான் ஆகணும். அது அவங்க வீட்டுல எடுத்ததுக்கான வீட்டுல பேசியிருக்காரு. இன்னும் பல விஷயங்கள் வந்து ஜி ஸ்கொயரை பத்தி பேசுறது நாங்க இங்க பாரு, ஜி ஸ்கொயர் சொல்றத கேளியா? ஜி ஸ்கொயரை பத்தி நாங்க ஒன்னும் கவலைப்படல. ஜி ஸ்கொயர் அது வந்து இன்னொரு நிறுவனம், அந்த நிறுவனம் தொழில் பண்ணுது, அது ஒன்னும் அவியல் பண்ணல. அவங்க இதுல முன்ன பின்ன இருந்தா வருமான வரி கட்டணும் எடுக்கணும் தான் அவங்க கட்டுவாங்க. கட்டலைன்னா வருமான வரி நோட்டீஸ் கொடுக்கும், அது அவங்க பாத்துக்குவாங்க. இங்க பாரு, நிர்வாகத்தின் மீது அலிகேஷன்ஸுக்கு ஏதாவது பேப்பர் விட்னஸ் இருக்கான்னு தேடுறோம். அப்படி ஏதாவது பேப்பர் விட்னஸ் இருந்தா அதை எடுத்து அரசாங்கம் அதன் மேல் நடவடிக்கை எடுக்கும். அவ்வளவுதான். அப்போ பல ஊடகங்கள்ல ஒரு மாதிரி பேசியிருப்பாரு, உங்க நிர்வாகத்தின் மீது அலிகேஷன் வச்சிருப்பாரு, அது நீங்க அவதூறுன்னு நீங்க அதை தாண்டி சொல்லுவீங்க. அப்போ சவுக்கு சங்கர் அவர்களுடைய வீட்லயோ அல்லது அந்த நீங்க சொல்ற மாதிரி இப்ப எப்படி பெலிக்ஸ் ஜெரால்டு வீட்டுல நம்ம ரெய்டு போனோமோ, அப்போ அந்த யார்கிட்ட அவர் வந்து அந்த தகவலை பகிர்ந்துட்டாரோ அந்த பத்திரிகையாளர் மீது நம்ம ரெய்டு போனோம்னா இது சரியா இருக்குமான்னு நான் கேட்கிறேன். சரியாதான் இருக்கும். திருடனுக்கு இங்க பாரு, சரியாதான் இருக்கும். என்ன நாயா நொய்யா இதெல்லாம் வச்சுக்காதீங்க. தவறு நடந்தா யார இப்ப இதுக்கு முன்னாடி பிலிப்ஸ் வீட்டுக்கு என்ன போச்சா? பிலிப்ஸ் வந்து இப்ப கைது செய்ததுனாலதான் அவர் வீட்டுல இப்ப வந்து போகுது. அப்படின்னா பெலிக்ஸ் அவர்கள் வந்து தொடர்ச்சியா வந்து அவருடைய சேனல்ல வந்து அரசுக்கு எதிரான கேள்விகளை முன்வைக்கிறாரு. ஐயா இங்க பாரு, நீங்க இல்ல ஒரு நிமிடம், நீங்க சொல்றீங்கல்ல பரவலா இப்போ வந்து கருத்துக்கள் எப்படி ஆயிட்டு இருக்குன்னா, சவுக்கு சங்கரை கைது செய்த போது இருந்த அந்த பார்வை மாறி பொதுமக்கள் கிட்ட அவர் வீட்டுல இருந்து கஞ்சா எடுத்தாங்கன்னும் போது பாத்தீங்கன்னா பொதுமக்கள் கிட்ட இருந்து பார்வை மாறி அவருக்கு ஆதரவான ஒரு பக்கம் வந்து
மக்கள் பார்வை போயிட்டு இருக்கு. ஒண்ணு, சவுக்கு சங்கர் வீட்டுல ரெய்டு பண்ண பிறகு ஏதோ ஒரு விஷயத்த தேடுறாங்க, அது கிடைக்கல. ஒரே நேரத்துல கைது செய்யப்படல, வெவ்வேறு தேதிகள்ல கைது செய்யப்படுறாங்க. சவுக்கு சங்கர் வீட்டுல ஏதோ ஒன்று தேடி, அவங்களுடைய அலுவலகத்துல வீட்டிலே தேடி கிடைக்காதனால அதுக்கு பிறகு வந்து கேட்டா இப்ப வந்து ஃபெலிக்ஸை கைது பண்ண பிறகு அவருடைய ஆபீஸ்லயும் வீட்லயும் ரைடு போகும்போது அப்ப ஏதோ ஒரு விஷயத்தை இவங்க தேடுறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பரவலா பேசப்படுன்னு கேட்டா திமுகவில் இருக்கிற புள்ளிகளே வந்து பார்த்தீங்கன்னா சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட தொடர்புல இருக்கிறாங்க, அதிகார மட்டத்திலேயும் சிலர் பலர் தொடர்புல இருக்கிறாங்க. அது சவுக்கு சங்கரோட கிட்ட தேடுறாங்க, அது கிடைக்கல. மீண்டும் அவர் இப்ப இவரே சொல்றாரு இல்லையா, சிஎம்டியோட பேப்பர் தான் தேடினாங்க. அப்ப அதை தாண்டி மறுபடியும் வேற அது கிடைச்சிருச்சா? கிடைக்கலையா? அதாண்டி இப்ப இவர்கிட்ட வந்து தேடுறாங்கன்னா ஏதோ ஒரு ரகசியம் வந்து இருக்கு. ஏன் பத்திரிகை இப்போ நீங்க இப்போ சவுக்கு சங்கர் வீட்டுல நீங்க ரைடு போனதுக்கும் ஃபெலிக்ஸ்க்கு வந்து ஒரு ஆபீஸ்ல ரைடு போறதுக்கும் வித்தியாசம் இருக்கு, வீட்டுல ரைடு போறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீங்க ஒரு பத்திரிகையாளர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நீங்க இவ்வளவு ரைடு வரைக்கும் நீங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி என்ன பெரிய ரகசியம் கிடைச்சிட போகுது? உங்களோட இருவரோட கருத்தை பகிர்ந்து நேயர்களுக்கு மிகுந்த நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள் குப்பு செய்திகள்.